அந்த கொலைகார பாவிய கொல்லணுங்கிறதுக்காகத்தான் நான் அங்க விஷம் வச்சேன். அவ அங்கேயே செத்து தொலைஞ்சிருந்தானா நான் இன்னொரு ஜெயிலுக்கு போயிருப்பேன். அதையும் கேட்டு தொலைச்சுதான் அந்த பாவி. அப்பா அம்மா, உனக்கும் சொல்றேன், நீங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேட்டு என் கூட வர்றீங்களா இல்லையா? இந்த பாரத்தை நான் சுமக்கவா இல்ல இங்கே விட்டு போவா? சொல்லுங்க. நான் கிளம்புறேன். நான் உன்னை தொலைச்சிருவேன். கொஞ்சம் கேளுடா. முடியாதுமா. அப்பா வேணாம். அப்பா சொல்லுங்க. இப்படி சொல்லிட்டு போறாரு, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே சங்கம்பலம். அவங்க கிட்ட சொல்லாம போனா அது நன்றி கெட்டத்தனமா ஆயிடுமேம்மா. அம்மா, பாட்டி, நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புங்க. தேவி, இல்ல பாட்டி, நீங்க கிளம்புங்க. அவரு இப்படி பேசிட்டு போறது எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல. இந்த நேரத்துல அவரை தனியா விடாதீங்க. நீங்க கிளம்புங்க ரெண்டு பேருமே. அண்ணா அண்ணி வந்தா நலன் அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்க கிளம்புங்கம்மா. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. சார் எங்க சார் போனோம்? அப்பா எக்மோர் போ. சரிங்க சார். டேய் டேய், நீயே சப்பரமாட்ட நடுவுல உட்கார்ந்துட்டு இருந்தா நாங்க எங்க உட்கார்றது? தள்ளுடா. உட்காருங்க. வா வா. சார் தலைக்கு 30 ரூபா போட்டு கொடுங்க சார். அப்பா எல்லாமே தலைக்கு மேல போயாச்சு. உனக்கு 30 ரூபாய் போட்டு கொடுக்கறதெல்லாம் நான் குறைஞ்சிட்டு போறேன்னா கொடுக்குறப்போ. சத்யாவையும் அர்ஜுனையும் கல்யாண கோலத்துல பார்க்க முடியலையே. இங்க வந்தப்போ பாக்குற சந்தர்ப்பம் கிடைக்கல. அவ சந்தோஷமா இருந்தா சரி. அம்மாவும் பாட்டியும் அப்பாவை கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்துவாங்கன்னு நம்புறேன். ஐயோ, நலன் அப்பா அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? சத்யாவை பத்திரமா உங்க வீட்டுல சேர்த்தாச்சுமா. ஆமா, நீ எங்க தனியா நிக்கிற? அப்பா அம்மா எங்க? கூப்பிடுமா. வரதன் சார் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அப்பா, அவரு மாடியில ஏதோ ரெஸ்ட் எடுக்கிறாரா? தூங்குறாரா? அப்பா போயிட்டாருப்பா, ஊருக்கு போயிட்டாருப்பா. என்னம்மா திடீர்னு? அது அவசரமா ஊர்ல இருந்து ஏதோ வேலை விஷயமா போன் வந்துச்சு, அதான். அப்படியா?
அண்ணி உங்க கனவெல்லாம் நிறைவேற போகுது. சம்மந்தி வீட்ல இருந்து சீர் வந்திருக்க அண்ணி. பேக்கிங்கே தங்க ஜரிகை பேப்பர்ல அப்படியே தூள் பறக்குதே. உள்ள இருக்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஆஹா தங்கமோ வைரமோ கொட்டி கிடக்கும் போல இருக்கே. வைரம் வைடூரியம்லாம் இருக்கும்னு நினைச்சு திறந்து பார்க்க போறாங்க. ஆனா அது உள்ள இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ண போறாங்களோ?